வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ஜான்விக் படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அண்ட் அந்த ஞாபகம் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உடைய ஒரு கொரியன் படம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேபி திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. மெர்சி ஃபார் நன் 2025 நெட்ஃப்ளிக்ஸில் தான் இது வந்து ஒரு சீரீஸாக வந்து விட்டுருக்காங்க வித் 6 எபிசோட்ஸோட. அண்ட் உண்மையாலுமே இந்த சீரீஸை பற்றி சொல்லணும்னா பட்டையை எழுப்பிட்டாங்க. உண்மையாலுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தெரியாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளார போய் பாருங்கள். உண்மையாலுமே நீங்களே வந்து டிசப்பாயிண்ட் ஆகாத அளவுக்கு இந்த சீரீஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளார இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்தே போயிடுவோம். ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க, வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உள்ளார போயிருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாலுமே ஜான்விக் ஃபேன்ஸ் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதனோட ரெசம்பிளன்ஸ் வந்து நிறையா வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும். உண்மையாலுமே ஒரு ஜான்விக் டெம்ப்ளேட்டை எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு சீரீஸாக வந்து கொடுத்தோன்னா அதுதான் இந்த மெர்சி ஃபார் நன்னுங்க. அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கிற செட் பிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே ஜான்விக் படத்தை வந்து அப்படியே ஞாபகப்படுத்தும். ஸோ எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸை மெயினாக சொல்ல போகணுன்னா ரொம்ப கோர்லாம் காட்டாமல் ஜான்விக் ஸ்டைலில் எப்படி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு மெயினாக தேவை வந்து அந்த ஆக்டர்கிட்ட இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா இப்போ கியானு ரீவ்ஸ் அளவுக்கு ஒரு கேரக்டர்னால தான் வந்து அவ்வளோ பெரிய ஜான்விக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. அப்படின்றப்ப இந்த படத்தோட ஆக்டர்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து தரமாக செஞ்சுட்டாங்கங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் அண்ட் வந்து ரொம்ப பெருசாக இமோட்லாம் ரியாக்ட்லாம் கொடுக்கவே மாட்டார். அண்ட் அவர் என்ன சொல்ல வராருன்றத அந்த கண்ணுலேயே வந்து அதை நடித்து காட்டிடுவார். நீங்கள் அது பெருசாக உங்களுக்கு வந்து அந்த லைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே வந்து இருக்காது. அண்ட் அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆக்டர் வந்து இந்த கேரக்டர் எடுத்து பண்ணது உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. அண்ட் அது மாதிரி இல்லாமல் படம் ஃபுல்லாமே டார்க் கலர் தீமில் தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரஷ் ஆரஞ்சில், ஒரு டார்க் க்ரீனில், ஒரு டார்க்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட்டில் நடக்கிற சீக்வன்ஸ் மாதிரி தான் ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. காலையிலையுமே வந்து ஒரு டார்க்கிஷ் கிரே வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கிரே சீக்வன்ஸாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் அந்தளவுக்கு வந்து அந்த கலர் டோன் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்டோரி கூட கனெக்ட் ஆக முடியுது. இதே வந்து ஒரு கலர் பேலட் வந்து பயங்கரமாக தூக்கி குட் பேட் அக்லி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். அது வந்து உண்மையாலுமே இந்த நம்ம விஷுவலாக நம்ம பார்க்குறத வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இவ்வளோ மெனக்கெடல் பண்ணி பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த ஸ்டோரி லைனில் வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குங்க. நீங்கள் வந்து பெருசாக வந்து ரொம்ப யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும், அதுவே வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி லைனை வந்து கொண்டு வந்து விட்டுரும். அண்ட் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுவாங்க. நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தா வேறு ஒரு பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை காட்டுற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமுமே இருக்காது. நீங்கள் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் மிஸ்மேட்சிங்காக வந்து தெரியலாம், பட் ஆனால் சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க அந்த விஷயத்த. அண்டு ஸ்டோரி லைன் சாலிடாக வந்து இருக்குங்க. பேசிக்காக என்ன அவுட்லைன்னா, அவங்க தம்பியை வந்து கொலை பண்ணிடுவாங்க ஒரு 2 கேங் ஆளுங்க. அந்த 2 கேங் வந்து யார் கொலை பண்ணுது, அவங்க எப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அழிச்சாரு அப்படின்றது தான் பேசிக் அவுட்லைனாகவே இருக்கும். அண்ட் இது அளவுக்கு நான் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன்னா உள்ளார வந்து அந்த அளவுக்கு வந்து கதை வந்து உண்மையாலுமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கேங்காக இருக்கட்டும், அந்த கேங்கோட எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பர் டீட்டெயிலிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரியில். அண்ட் வந்து உண்மையாலுமே அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃப்ளாஷ்பேக்குங்க. ஏன்னா வந்து ஒரு மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு ஒரு இந்தளவுக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் டைம் லைனில் இந்தளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு சூப்பரான பாஸ்ட் வந்து இருக்கணும். அண்ட் அந்த மெயின் கேரக்டரை வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியலாக காட்டுறது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான். அண்ட் அதை சூப்பராக வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டோரி லைனில் அந்த ஃப்ளாஷ்பேக் வச்ச விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அதுக்குன்னு ஒரு தனி எபிசோட்லாம் போட்டு இழுக்காமல், அதுக்குன்னு தனியாக ஒரு சீக்வன்ஸ்லாம் அமைக்காமல், அப்படியே போகிற வழியில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கன்வே பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் மூலயமா கொடுக்கறதா இருக்கட்டும், சில விஷயங்களை வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அந்த பாஸ்ட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வந்து உண்மையாலுமே சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பழைய ஸ்டோரி லைனை எடுத்து இந்த அளவுக்கு ஒரு நியூ டெக்னாலஜிஸ்லாம் ஆட் பண்ணி, இப்போ நம்ம F1 படம் பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலாக அது ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி லைன் தான். பட் ஆனால் அதை வந்து
ஒரு ரீஃபர்பிஷ்டாக பண்ணி ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு புதுசாக வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த சீரீஸில் ரொம்ப 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 பிடிச்சதே ஒரு ஃபுல் ஆர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கங்க. இதுக்கு அப்புறம் வந்து எந்த சீசனும் வராது, இதுக்கு முன்னாடி எந்த சீசனும் வரல. இந்த ஒரே ஒரு சீசன்லேயே மொத்தத்தையும் வச்சு முடித்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு அப்புறம் வந்து எதுவும் ப்ரீக்வல்லாம் வந்தால் வந்து நல்லா இருக்காது. அண்ட் வந்து இதுக்கப்புறம் சீக்வலாக எடுத்தால் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக கதையும் இல்லை அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு. அதனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்டோரி லைன் பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருச்சுங்க. அண்ட் அப்படியே வந்து நான் எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேனோ, ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது சேஞ்ச் பண்ணி இனி நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்ன இது பண்ணேன்னா, இது எனக்கு மட்டுமான்னு தெரியல, நேம் வந்து எனக்கு பயங்கரமாக குழப்புதுங்க. எனக்கு கொரியன் நேம்ஸ் வந்து யூசுவலாக வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு மூளை இல்லைன்றனால நான் வந்து இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஸ்டில் எனக்கு ஸ்டோரியெல்லாம் புரியுது. பட் ஆனால் அந்த நேம்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்க சொல்கிறப்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அண்டு சொல்லணும், தமிழ் டப்பிங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இதை வந்து கான்ஸில் சொல்கிறேனே நினைக்காதீங்க. நான் வந்து ப்ரோஸ்லேயே சொல்லணும்னு நினச்சேன், நடுவில் மறந்துட்டேன். தமிழ் டப்பிங் வந்து பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்டு ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கும். அண்ட் வந்து ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக எழுதிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 3rd 4th எபிசோட்லேயே ஒரு ஸ்டோரி லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஒரு ஆர்க்காக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இனி கொஞ்சம் வந்து இழுத்து அந்த ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஏன் எதுக்கு அந்தளவுக்கு இருந்திருக்கும். அந்த வந்து அது ஏன் அப்படி பண்ணாங்கன்ட்டு எனக்கு ஸ்டில் எனக்கு புரியல. மேபி அந்த ஒரு 6 எபிசோட்ஸ் கணக்கு வரணும், அதனால் வந்து அதை எடுத்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு பெருசாக தெரியல. அண்ட் வந்து அது ஃபில்லர் எபிசோடாகவும் தெரியலங்க. நீங்கள் ஃபில்லர்னால் அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டோரி லைனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் வந்து இது வந்து அந்த ஸ்டோரியோட கனெக்டடாக இருக்கிறனால நான் இதை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டோரி லைனாக வந்து நான் இதை வந்து சொல்கிறேன். அண்ட் வந்து நிறைய பிளாட் ஹோல்ஸ் வந்து உள்ளார வந்து போயிருக்கும். நீங்கள் வந்து டேய் இந்த சீக்வன்ஸில் அந்த மாதிரி இருந்திருந்தால் ஈஸியாக முடிஞ்சிருக்குமேடா, ஏன்டா இதை தூக்கிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்க, அது சிசிடிவிலாம் பார்த்துருந்தா அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேடா, அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் த மேட்டர் இஸ் அதை வந்து சூப்பர் கன்வின்சிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு உள்ளார வந்து இந்த ஸ்டோரி டெப்த் வந்து உள்ளார போயிருக்கும். நீங்கள் ஸ்டோரி லைனை ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாங்கங்க. நீங்கள் வந்து அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு ஈச் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் லைனை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப லீனியர் ஸ்டோரி லைனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரியாக தான் இந்த படமும் வந்து இருந்துச்சு. அண்டு கைஸ், நான் இதை படம்னு சொல்கிறேனேன்னு படம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு சீரீஸ். நான் வந்து அப்படியே பேச்சு வழக்கில் வந்து நம்ம தமிழ் மொழியில் படம்னு சொல்லியிருக்கேன். அண்டு இது வந்து ஒரு சீரீஸ். அண்ட் கைஸ், நீங்கள் எத்தனை பேர் இந்த சீரீஸை வந்து வாட்ச் பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் வந்து பிடிச்சிருந்தது, நான் சொன்ன விதம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், that's it for this video. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. 끝내야지. 전부 다.